ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்னர். அந்த பர்னர் வந்து நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வந்து வச்சிருக்கிறோமோ, ஸோ அந்த ஹோல்ஸ் வழியா இருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எதுவுமே அடைக்காம வரும். ஸோ அந்த பர்னர் கிளீனிங்க பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பர்னர கிளீன் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஹாட் வா ஹாட் வாட்டர் வந்துட்டு ரெடி ஆயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன வேணுங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில்வர் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் 1ஓ 2ஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது சால்ட்டு, நார்மலா யூஸ் பண்ற நம்ம சால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பேக்கிங் சோடா. அது வந்து சோடா உப்பு, பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈனோ, இது ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் வேணும். இப்போ தண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாங்க எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா பர்னரையும் வந்து நான் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, அதை நான் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணுறேன். அது நல்லா வந்து மூழ்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மேலே தெரியாமல் இருக்கணும். ஃபுல்லாக வந்து அந்த வாட்டர் கூட உள்ளே வந்து ஃபில் ஆகிருக்கணும். ஸோ அதனால வந்து அதுக்கு மேல் அளவு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கள். நார்மலாக வந்து ஒரு பர்னர் வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் சால்ட் போட்டால் போதும். நம்ம இப்போ 3 பர்னர் போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து சால்ட் வந்து நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூனாவது போடுறேன். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா பக்கமும் படுற மாதிரி 3 இதுலேயும் படுற மாதிரி நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த லெமனை வந்து 2யுமே நான் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கட் பண்ணியாச்சு. நான் வந்து 4 பீஸுமே ஆட் பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு பர்னருக்கு வந்து ஒரு லெமன் அப்படிங்கிற மாதிரி போதும். ஸோ இது 3 பர்னரும் போட்டிருக்கனால நான் வந்து அப்படியே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே அந்த இதையும் போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 4 ஹவர்ஸாவது வந்துட்டு இதை அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இப்போது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இனி வந்து ஸ்டவ் பற்ற வைக்கிற வேலை எதுவும் இல்லை. ஸோ அதனால இந்த டைம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து லெமன் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஈனோ வந்து நான் சொன்னேன்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது வந்து நான் 3 பர்னரும் எடுத்துருக்கறனால நான் ஒரு பாக்கெட்டே வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ ஈனோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்த 4 பொருளையுமே போட்டாச்சு. சால்ட்டு, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஈனோ, அதுக்கப்புறம் வந்து லெமன் 4மே போட்டாச்சு. இது நம்ம வந்து 4 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கணும். இது ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் ஆகணும். ஸோ வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம 4 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துட்டு லைட்டாக வந்து டிஷ்வாஷரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவ ஆரம்பிக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் அந்த டிஷ்வாஷ் ஜெல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்படியே தேய்க்க தேய்க்க எல்லாமே வந்துடும்.
பாருங்க எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. மூணுமே வாஷ் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு.